ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வினோ பிரின்சஸ் பிரிட்டி. நம்ம இன்னைக்கு சேனலில் என்ன பார்க்க போகிறோங்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வித்தியாசமான டிஷ் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு, வெங்காயம், முட்டை எல்லாம் வச்சு ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம்னு சேனலுக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் வந்து ஒரு தோசை பேனை அடுப்பில் போட்டு எண்ணெய் போட்டு ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு 2 பேர் சாப்பிட்ற செய்ய போகிறேன். ஸோ அதனால் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு நல்லா எண்ணெயில் சாட்டே பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறம் நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு வந்து கேரட் துருவுறதால நல்லா துருவி வச்சுருக்கேன். உங்ககிட்ட காமிச்சேன்னா அந்த சைஸ் உருளைக்கிழங்கு தான். இது வந்து என்னன்னா துருவி எடுத்துக்கோங்க. பச்சையாக வேக வைக்காத உருளைக்கிழங்கு தான். இதுதான் இந்த டிஷ்ஷோடைய ஹைலைட்டே. இது வந்து நல்லா எண்ணெயில் வதங்கும் போதே இது நல்லா வந்து வெந்துடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து வேகாதன்னு நினைக்க வேணாம். ஸோ இது நல்லா எண்ணெயில் வதங்கும் போது தான் எந்த அளவுக்கு நீங்கள் வதக்கி விடுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம டிஷ்ஷுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பரட்டி பரட்டி திருப்பி திருப்பி நல்லா உருளைக்கிழங்கும் வெங்காயமும் நல்லா வதங்கணும். ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு 2 பச்சை மிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. இதில் வந்து நான் ஒரு சின்ன தக்காளியே பாதி மட்டும்தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் தக்காளி ஆப்ஷனல் தான், வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா சேர்த்துக்காமல் இருக்கலாம். பட் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து கொத்தமல்லி எடுத்திருக்கேன். கொத்தமல்லி வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதனால் வந்து இந்த டைமில் நல்லா போட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. எந்த விதமான பச்சை ஸ்மெல்லும் இருக்கக்கூடாது. பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கி விடுங்க. இப்போது இந்த ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் போட்டிருக்கேன். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு ஹைலைட்டே இந்த நம்ம சேர்த்த உருளைக்கிழங்கும் இந்த சோம்புத்தூளும் தான். கூட நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ப்ளைன் மிளகாய் தூள் இருக்குல்ல, அந்த மிளகாய் தூளும் இதில் சேர்த்துருக்கேன். என்னுடைய ஸ்பைசினஸ்க்கு தேவையான அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மேபி வேணும்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா இதில் இருக்கிற இந்த ஸ்பைசஸில் உள்ள ரா ஸ்மெல்லும் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இதே மாதிரி திருப்பி திருப்பி நல்லா வதக்கி விடுங்க. மேபி உருளைக்கிழங்கு ஒழுங்காக எண்ணெயில் வதங்காமல் இருந்தால் ஒரு மாதிரி ரவுண்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாத அளவுக்கு நல்லா திருப்பி திருப்பி வதக்கி விடுங்க. இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா சால்ட் வந்து எல்லா இடமும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது வதங்கி கொஞ்சம் நேரம் சூடு ஆறட்டும். இப்போ நான் 2 பேருக்கு தேவையான அளவுக்குங்கிறதுனால 2 எக் எடுத்திருக்கேன். நல்லா இதே மாதிரி ஃபஸ்ட்டு ப்ளைனாக பீட் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆம்லேட் தான் போட போகிறோம். பொட்டேட்டோ எக் ஆம்லேட் போட போகிறோம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த ஆனியனை நான் வந்து சேர்த்துக்கிறேன். 2 பேருக்கு தேவையான அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். மேபி உங்களுக்கு ஆனியன் கூட தேவைப்பட்டால் இன்னும் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆனியனும் போட்டு நல்லா பீட் பண்ணி விடுங்க. நல்லா பீட் பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனியனையும் போட்டு நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க பேனில் இந்த ஆம்லேட்டை இந்த எக் மிக்சரை எடுத்து நம்ம ஊற்றிட போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி போட்டு இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த 1 சைடு வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வந்து தோசைக்கல்லை வந்து நல்லா பிடிச்சி ஆட்டி விட்டிங்கன்னா எல்லா இடமும் சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகிடும். இது நல்லா வேக விடுங்க. வேக விட்டு எடுக்கலன்னா பிச்சுக்கும். பாருங்கள், இப்போ நான் வந்து கொஞ்சம் லைட்டாக இதாகிடுச்சு. பாருங்கள், அந்த மாதிரி இல்லாத அளவுக்கு கொஞ்சம் நல்லா வேக விட்டு திருப்பி விடுங்க. இது ஏன் நான் இந்த மாதிரி வந்து பொட்டேட்டோலாம் சேர்த்து செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் வந்து திடீர்னு கெஸ்ட் வந்துடுவாங்க, நம்மக்கிட்ட ஒரு 5 பேர் வராங்கன்னா ஒரு 3 முட்டை தான் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரிலாம் செய்யும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அளவும் கம்மியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பொட்டேட்டோ எக் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.